ஒரு இன்ட்ரோடக்ஷன் கொடுக்குறேன். மல்கியா ஒரு முக்கியமான ஒரு தீர்க்கதரிசி. இவருடைய பேருக்கு அர்த்தம் என்ன அப்படின்னா தூதன். பேருக்கு அர்த்தம் தூதன். நிறைய நேரங்களில் நம்ம ஒரு சில விஷயங்களை நம்ம கற்றுக்கொள்ளணும். தீர்க்கதரிசிகளை பற்றி ஒரு 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 சில காரியங்களை நம்ம கற்றுக்கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கிறது. ஆரம்ப காலகட்டத்தில் ஏனோக்கும் நோவாவும் ஒரு தீர்க்கதரிசியாக இருந்தாங்க. நோவா, ஏனோக்கு, இவங்க 2 பேர் தீர்க்கதரிசி. அப்புறம் பேட்ரியாச்சல் அந்த முற்பிதாக்கள் காலத்தில் ஆபிரகாம் ஒரு தீர்க்கதரிசியாக இருந்தார். அப்புறம் யாத்ராகமம் அந்த யாத்திரை அந்த நேரங்களில் முக்கியமான தீர்க்கதரிசிகள் யார் அப்படின்னா மோசே, மிரியாம் 2 பேர் தீர்க்கதரிசிகள் இருக்கிறாங்க. சரிங்களா? அப்புறம் நியாயாதிபதிகள் அந்த டயத்தில் ஒரு அம்மா இருக்கிறாங்க, ஒரு பெண்மணி. பேர் என்ன? தேவோரா, தீர்க்கதரிசி. சரிங்களா? அப்புறம் இணைந்திருக்கிற அந்த ராஜ்யத்தில் பார்த்தீங்க அப்படின்னா சாமுவேல் ஒரு தீர்க்கதரிசி, நாத்தான், காத், இந்த 3 பேர் மிக முக்கியமான தீர்க்கதரிசிகள். யாரெல்லாம்? சாமுவேல். நாத்தான் எப்போ வந்தார்? தாவீதுக்கு சுட்டி காட்ட வருவார். காத் தீர்க்கதரிசி எப்போ வருவார்? சாலமோன் டயத்தில். அப்படியா? இவங்கெல்லாம் ரொம்ப முக்கியமான ஒரு தீர்க்கதரிசிகள். சரிங்களா? ஆசா அவங்ககிட்ட வரும்போது காத்து வருவார். இந்த 3 பேர் ரொம்ப முக்கியமானவங்க. இது எப்போ அப்படின்னா யுனைடெட் கிங்டம் அந்த ராஜ்யம் இணைந்திருக்கிற அந்த நேரத்தில் 3 தீர்க்கதரிசிகள் இருந்தாங்க. அதுக்கடுத்து பிரிந்து போன அந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இஸ்ரேல் தேசம், யூத தேசம் அப்படின்றது பிரியுது. அந்த இஸ்ரேல் தேசத்தில் தீர்க்கதரிசிகள் யாரெல்லாம் இருக்கிறாங்க அப்படின்னா எலியா, எலிசா, யோனா, ஆமோஸ், ஓசியா, இவங்கெல்லாம் அந்த இஸ்ரேல் தேசத்தினுடைய தீர்க்கதரிசிகள். யூதா தீர்க்கதரிசிகள் யார் அப்படின்னா மீகா, ஏசாயா. மீகாவும் ஏசாயாவும் யூத தேசத்தினுடைய தீர்க்கதரிசிகள். ஏன் இதெல்லாம் சொல்கிறீங்க பாஸ்டர், ஹிஸ்ட்ரியெல்லாம் சொல்கிறீங்க அப்படின்னு நினைக்கலாம். நீங்கள் யோசிச்சுக்கிட்டே இருங்க. சரியா? அடுத்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அந்த என்ன சொல்லுவாங்க அப்படின்னா நாடு, அதாவது சிறைபிடிக்கப்படுவதற்கு முன்னாடி முக்கியமான அந்த டயத்தில் இருந்த தீர்க்கதரிசிகள் யார்? அதாவது பாபிலோனுக்கு போகிறதுக்கு முன்னாடி இருந்த தீர்க்கதரிசிகள், மிக முக்கியமான தீர்க்கதரிசிகள் யார் அப்படின்னா எரேமியா. சரிங்களா? அடுத்து நாகும், செப்பனியா, ஹாபகு, இவங்கெல்லாம் முக்கியமான ஒரு தீர்க்கதரிசிகள். ஜோயல், இவங்கெல்லாம் வர்றாங்க. சரி, அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா பாபிலோனுக்கு போன பிறகு ஒரு முக்கியமான தீர்க்கதரிசிகள் வர்றாங்க. தானியல், எசேக்கியேல், ஓபேடியா. இவங்க 3 பேர் அந்த பாபிலோனில் இருக்கும்போது எழுப்பப்பட்ட தீர்க்கதரிசிகள் 3 பேர். யாரெல்லாம்? தானியல், எசேக்கியேல், ஓபேதியா. அடுத்துதான் முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா அந்த சிறையிருப்பு முடிஞ்சு வெளியே வர்றாங்கல்ல, அப்போ தீர்க்கதரிசிகள் வர்றாங்க. முதல் தீர்க்கதரிசி யார் வர்றாங்க அப்படின்னா ஆகாய் தீர்க்கதரிசியும் அடுத்து சகரியா தீர்க்கதரிசியும் வர்றாங்க. அதுக்கடுத்து தான் ஃபைனலாக ஒரு தீர்க்கதரிசி வருகிறார். அவர் பேர் என்ன? மீகா, அதாவது மலாக்கி. யார் சொல்லுவாங்க? அவர் பேர் மல்கியா, மலாக்கின்னு சொல்லுவாங்க. மல்கியா வர்றாரு. எல்லாம் முடிஞ்சு போச்சு. கடைசி ஒரு தீர்க்கதரிசி வர்றாரு, மல்கியா வர்றாரு. இந்த மல்கியாவிலிருந்து தான் இன்னைக்குள்ள தேவ வார்த்தையை நம்ம படிக்க போகிறோம். இப்போ புரியுதுங்களா? கடைசியா, அதுவும் அவங்க வெளியே வந்த 100 வருஷம் கழிச்சு இந்த மல்கியா வர்றாரு. வெளியே வந்து 100 வருஷம் கழிச்சு எல்லாம் ஃப்ரீயா எனக்கு நான் வாழ்ந்து கொண்டிருக்கிற அந்த நேரத்தில் ஆண்டவர் மல்கியா என்கிற தூதனை ஆண்டவர் எழுப்புகிறார். இன்னைக்கு ஆண்டவர் தூதர்கள் இன்னைக்கு இல்லை. யார் இருக்காங்க? யார் இருக்கிறாங்க? இன்னைக்கு ஆலயங்களை நடத்துவதற்கு ஆண்டவர் ஊழியக்காரர்களை தேர்ந்தெடுக்கிறார். போதகர்கள் என்று சொல்லுறோம்ல, சகோதரர்கள், ஊழியக்காரர்கள், நற்செய்தியாளர்கள் என்று சொல்லி ஆண்டவர் அநேகரை எழுப்பி கொண்டு இருக்கிறார். சரிங்களா? இந்த மல்கியாவில் ஆண்டவர் ஒரு காரியத்தை சொன்ன பின்பு அதற்கு பின்பு ஒரு 5 விதமான காரியத்தை ஜனங்களுக்கு சொல்றார்.
ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, மல்கியா 1:2 படிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சிறிய ஜெபம் செய்வோம். ஆவியானுடைய பலத்தோடு இந்த சத்தியத்தை நம்ம கேட்கலாம். அன்புள்ள ஆண்டவரே, மகத்தான ஆண்டவரே, இந்த செய்தி எங்களுடைய வாழ்க்கையில் ஒரு பிரயோஜனமாக இருக்கட்டும். அப்பா, ஆவியானுடைய ஒத்தாசை அனுப்பித்தார் எங்கள் வாழ்க்கையை ஒரு மாற்றக்கூடியதாக, ஒரு விஷயம் எங்களுடைய வாழ்க்கையை புதுப்பித்துக் கொள்வதற்காக இந்த செய்தி எங்களுடைய வாழ்க்கையில் முக்கியமானதாக அமைய உதவி செய்யுங்க ஆண்டவரே. அடியனை மறைத்துக் கொள்ளும். உம்முடைய நாமம் மகிமைப்படட்டும். உம்முடைய நாமமே உயர்த்தப்படட்டும் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென். இந்த மல்கியா 1:2 யாராவது படிக்கலாம்? ஓகே, போதும். 2வது வசனம் என்ன சொல்கிறது என்று நீங்க பார்த்தீங்கன்னா, நான் உங்களை சிநேகித்தேன் என்று கர்த்தர் சொல்கிறார். நான் உங்களை சிநேகித்தேன், நான் உங்களை நேசிக்கிறேன், நான் உங்களை சிநேகிக்கிறேன் என்று கர்த்தர் சொல்கிறார். எப்படி சிநேகித்தார் என்று சொல்லி பார்க்கும்போது நிறைய வசனங்கள் இருக்கிறது. ஆண்டவர் எப்படியெல்லாம் நம்மளை நேசிச்சாங்க. புதிய ஏற்பாட்டில் ஒரு முக்கியமான ஒரு வசனம் இருக்கிறது, யோவான் 3:16. எல்லாருக்குமே தெரியும். இவ்வளவாய் தன்னுடைய குமாரனை இந்த உலகத்துக்கு கொடுத்து இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார் என்று வேதத்தில் பார்க்க முடியும். நான் உங்களை நேசிக்கிறேன், நான் உங்களை சிநேகிக்கிறேன், நான் உங்களிடத்தில் அன்பாய் இருக்கிறேன். இந்த வார்த்தைகளை பார்த்தீங்கன்னா வேதத்தில் நிறைய வார்த்தைகள் இருக்கு. நான் உங்களை நேசிக்கிறேன், நான் உங்களை நேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. புதன்கிழமை கூட ஒரு ஸ்டோரி நம்ம கேட்டோம். ஒரு குறையுள்ள ஒரு பெண், மேரி அப்படின்றவங்க, ஒரு சின்ன குழந்தை படிக்குது. குறையுள்ள ஒரு பிள்ளை, மூக்கு சரியில்லை, காது கேட்காது, வாய் உதடு சரியில்லை. அந்த கிளாஸில் இருக்கும்போது அந்த பிள்ளையை எல்லாரும் கேவலமாக பேசுகிறாங்க. அப்போது அந்த ஆசிரியர் லியோனா அப்படின்ற அந்த 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 அம்மா வந்து என்ன யோசிக்கிறாங்கன்னா, இந்த பிள்ளையை பற்றி எல்லாருமே ஒரு மாதிரி இந்த பிள்ளை சோர்வாக இருக்குது என்ன அப்படின்றத அவங்க கண்டுபிடிச்சிட்டாங்க. ஓ, குறைய நினச்சி தான் இந்த பிள்ளையை எல்லாரும் கேவலமாக பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லி என்ன ஒரு சின்ன ஒரு விளையாட்டு மாதிரி செய்கிறாங்க. ஒரு காதை அடைச்சிருக்கேங்க, நான் ஒரு வார்த்தை சொல்லுவேன், இதுதான் விளையாட்டு அப்படின்னு சொல்லும்போது காது கேட்காத அந்த காதை அடைச்சிக்கிற சொன்னாங்க அந்த லியோனா என்ற டீச்சர். அந்த அம்மா அந்த பிள்ளை அடைச்சிக்கிருச்சு. அப்போது அந்த டீச்சர் சொன்ன ஒரு காரியம் அந்த காதில், நீ என் மகளா பிறந்திருக்க கூடாதா, இயேசு உன்னை நேசிக்கிறார். இந்த ஒரு வார்த்தை அந்த பிள்ளையுடைய காதுகள் படும்போது அது வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை பெற்றுக்கொண்டது. அந்த நாளிலிருந்து அந்த குழந்தையினுடைய முகம் ஒரு நாள் சோர்ந்து போகவே இல்லை. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த உலகத்தில் யாருமே இந்த வார்த்தை அதிகமாக சொல்ல மாட்டாங்க. நான் உன்னை நேசிக்கிறேன் அப்படின்னு சொன்னால், இப்போ ஒரு பெண்களை பார்த்து நான் உன்னை நேசிக்கிறேன்னு சொன்னால் என்ன ஆகும்? அடுத்து அவங்க புருஷன் வந்து அடிப்பான். கல்யாணம் ஆனவங்களாக இருந்தால், கல்யாணம் ஆகாதவங்களாக இருந்தால் என்ன ஆகும்? கல்யாணம் ஆனவன் கல்யாணம் ஆகாதவங்ககிட்ட சொல்ல முடியாது. ஒருவேளை கல்யாணம் ஆகாதவன் கல்யாணம் ஆகாத ஒரு பிள்ளைகிட்ட நான் உன்னை சிநேகிக்கிறேன் அப்படின்னு சொன்னால் ஒரு வேளை பிடிச்சிருந்தா ஓகே ஆயிரும், இல்லைன்னா அடிதான் விழுகும். இந்த வார்த்தை மோசமான ஒரு வார்த்தை இந்த காலகட்டத்தில், அப்படி தானே? ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, நம்மை உருவாக்கின ஆண்டவர் சொல்றாரு, நான் உங்களை சிநேகிக்கிறேன். வியாழக்கிழமை கூட ஒரு செய்தி கேட்டோம். அம்மா, என்ன செய்தி வியாழக்கிழமை கேட்டோம் காலையில்? தம்பிகளா கவனிங்கம்மா, என்ன கேட்டோம்? என்ன யோசிக்கிறீங்க? சீக்கிரம், டைம் இல்லை. அங்கே பாருங்க 12, இப்போ 12:15 அங்கே போயிடும் எல்லா கண்ணும். சொல்லுங்க. ஏசாயா 4:1 என்னது? அவர் மணவாளன், எருசலேம், புதிய எருசலேம் என்னது? மணவாட்டி என்று சொல்லி நம்ம படிச்சோம்ல. ஆண்டவர் நம்மை பார்த்து, புதிய எருசலேமுக்குள்ள போகிற நம்மை பார்த்து, ஆவிக்குரிய மணவாட்டிகளா இருக்கிற நம்மை பார்த்து ஆண்டவர் சொல்றது என்ன அப்படின்னா, நான் உங்களை சிநேகிக்கிறேன், சிநேகித்தேன். I have loved you. இந்த வார்த்தை தான் அங்கே உச்சரிக்கப்பட்டது. நான் சிநேகித்தேன் அப்படின்னு சொல்லி சொல்றார். வசனங்களை நம்ம பார்க்கும்போது ஏசாயா 43:4 என்ன சொல்றாரு? என் பார்வைக்கு நீ அருமையானபடியால் கனம் பெற்றாய், நானும் உன்னை சிநேகித்தேன். நீங்க ஆண்டவருடைய பார்வையில அருமையானவர்கள். இது வந்து குட் நியூஸ். ஆண்டவருடைய பார்வையில அருமையானவர்கள் ஆகையினாலே நீங்கள் கனம் பெற்றீர்கள்.
ஆகையினால உங்களை நான் சிநேகித்தேன் அப்படின்னு சொல்றேன். எரேமியா 31:3 சொல்லுது, அநாதி சிநேகித்தால் உன்னை சிநேகித்தேன், அநாதி சிநேகத்தால் உன்னை நான் நேசிக்கிறேன், அநாதி சிநேகத்தால் உன்னிடத்தில் அன்பு கூறுகிறேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்றார். நம்ம என்ன சொல்ல போறோம்? இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன சொன்னாங்க தெரியுமா? இந்த காலகட்டத்தில் அவங்க சொல்ற ஒரு காரியம் என்ன அப்படின்னா, அதற்கு நீங்கள் எங்களை எப்படி சிநேகித்தீர் என்கிறீர்கள். நம்ம என்ன சொல்றோம்? ஆண்டவர் சொல்றார், நான் உன்னை ரொம்ப நேசிக்கிறேன், நான் உன்னை ரொம்ப உன்னிடத்தில் அன்பா இருக்கிறேன், நீ என்னுடைய பார்வையில் கணம் பெற்று இருக்கிற, அநாதி சிநேகத்தால் உன்னை சிநேகிக்கிறேன் அப்படின்னு சொன்னோன்னே நம்ம என்ன பதில் சொல்றோம் தெரியுமா? எப்படி சிநேகிக்கிறீங்க? எப்படி சிநேகிக்கிறீங்க? எல்லாம் நீங்க நேசிக்கலைங்க. என் வாழ்க்கையில் நடக்கிற விஷயத்தை பார்த்தீங்கன்னா நீங்க நேசிக்கிற மாதிரிலாம் தெரியல. என் குடும்பத்தில் எப்படி பிரச்சனை, என் வாழ்க்கையில் எப்படி பிரச்சனை, என் தனிப்பட்ட வாழ்க்கையில் நிம்மதி இல்லை, நீங்க நேசிக்கிறது போல தெரியல ஆண்டவரே. இப்படிதான் இந்த காலகட்டத்தில் இருந்த ஜனங்கள் சொன்னாங்க. 70 ஆண்டுகளுக்கு பின்பு ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களை சொந்த தேசத்துக்கு அழைத்து வந்திருக்கிறார். அடிமைத்தனத்தில் வாழ்ந்த ஜனங்களை எப்படி எகிப்திலிருந்து வெளியே கொண்டு வந்தாரோ அதே போல பாபிலோன்ல இருந்தும் ஆண்டவர் வெளியே கொண்டு வந்திருக்கிறாரு. கொஞ்ச நாள் ரொம்ப பயங்கரமா இருந்தாங்க. கல்யாணம் முடிஞ்ச உடனே கணவன் மனைவி எப்படி இருப்பாங்க? புது தம்பதிகள் பொண்ணை எப்படி பாதுகாத்துக்கிட்டு இருப்பாங்க? காலு கூட தரையில் படாத மாதிரி அப்படியே ஆக்ஷனை போடுவாங்க. அதுக்கடுத்து ஒரு 5 வருஷம் ஆயிடுச்சுன்னா 10 வருஷம் ஆயிடுச்சுன்னா போச்சு. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் எகிப்திலிருந்து கொண்டு போறாரு, பாபிலோனிலிருந்து மறுபடியும் அந்த சிறையிருப்பிலிருந்து கொண்டு வராரு. அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா ஆண்டவர் போல உண்டுமா, ஆண்டவர் போல உண்டுமா, ஆண்டவரே அப்படின்னு சொல்லி எல்லாமே செஞ்சாங்க, உண்மையா இருந்தாங்க. ஆலய வாழ்க்கை, ஆவிக்குரிய வாழ்க்கை எல்லாம் கரெக்டா இருந்தாங்க. கொஞ்ச நாள் ஆன உடனே என்ன ஆயிப்போச்சு? மறுபடியும் தவறு பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னைக்கு நம்ம வாழ்க்கை கூட ஆவிக்குரிய வாழ்க்கை அப்படிதான் போகுது. ஏதாவது ஒரு நல்லது இருந்துச்சுன்னு சொன்னா நம்ம என்ன பண்றோம்? ஆண்டவரை ரொம்ப கனம் பண்றோம். நமக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா ஆண்டவரை தூக்கி ஓரம் போட்டுறோம். இதை குறித்து நம்ம ஆராய்ந்து பார்க்க வேண்டும். நம்முடைய நிலைமை என்ன? நம்முடைய நிலைமை என்ன? ஆண்டவரை நேசிக்கிறீங்களா? ஆனால் ஜனங்கள் சொல்றாங்க, அதற்கு நீங்கள் எங்களை எப்படி சிநேகித்தீர் என்கிறீர்கள். கர்த்தர் சொல்கிறார், ஏசா யாக்கோபுக்கு சகோதரன் அல்லவோ, ஆகிலும் யாக்கோபை நான் சிநேகித்தேன், ஏசாவையோ நான் வெறுத்தேன். என்ன வெறுத்தேன் அப்படின்னு சொல்றாரு அப்படின்னு சொல்லி நான் கொஞ்சம் ஆராய்ந்து பார்க்கும்போது, வெறுத்தேன் அப்படின்னா அவனை நான் தேர்ந்தெடுக்கவில்லை, நான் உன்னை தேர்ந்தெடுத்தேன். யாக்கோபை பார்த்து சொல்றாரு, நான் யாக்கோபை தேர்ந்தெடுத்தேன், ஏசாவை நான் தேர்ந்தெடுக்கவில்லை. ஏனென்றால் ஏசா எப்படிப்பட்டவனா இருந்தான்? அவனா தெரிந்தெடுத்தான் எல்லாத்தையும். இன்னைக்கு நம்மளா எல்லாமே தெரிந்தெடுக்கிறோம். ஆண்டவருடைய சித்தம் என்ன என்று தெரியாதபடிக்கு நமக்கு நாமே எதையாவது ஒன்றை தேர்ந்தெடுக்கிறோம். படிப்பு நீங்க தான், நீங்க விரும்புறது தான். திருமணம் நீங்க விரும்புறது தான். வேலை நீங்க விரும்புறது தான். எல்லாமே நீங்க விரும்புறது தான். ஆண்டவர் யாக்கோபை தேர்ந்தெடுத்தார். வசனம் சொல்லுகிறது, யோவான் 15 பார்க்கிறோம் இல்லையா? நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன். ஆண்டவர் யாக்கோபை தேர்ந்தெடுத்தார். இன்னைக்கு இவ்வளவு தூத்துக்குடியில் இத்தனை ஜனங்கள் இருக்கிறீங்கல்ல, இத்தனை இருக்கிறாங்கல்ல, எத்தனை லட்சம் பேர் இருக்கிறாங்க? தூத்துக்குடி சிட்டிக்குள்ள எத்தனை லட்சம் பேர் இருக்கிறாங்க? ஒரு பாயிண்ட் கூட்டுங்க லைட். தூத்துக்குடியில் எத்தனை லட்சக்கணக்கான மக்கள் இருக்கிறாங்க சொல்லுங்க. தூத்துக்குடியை பற்றி ஆராய்ச்சி யாராவது பண்ணுறீங்களா? 1.5 லட்சமா, 2 லட்சமா, 3 லட்சமா, 4 லட்சமா? சரி, அடுத்த வாரம் வாங்க. நமக்கு என்ன, எத்தனை லட்சம் இருந்தாலும் என் குடும்பத்தையே அங்கே பார்க்க முடியல. சரி, ஓகே. இத்தனை லட்சம் பேர் இருக்கும்போது ஆண்டவர் உங்களை ஏன் தேர்ந்தெடுத்தார்? யோசித்தீங்களா? ஏசாவை நான் தெரிந்து கொள்ளவில்லை, யாரை தேர்ந்தெடுத்தேன்றாரு?
யாக்கோபை நான் தெரிந்தெடுத்தேன் என்று சொல்கிறார். எத்தனையோ ஜனங்கள் பக்கத்து வீட்டில் கூட இருக்கிறாங்க, அவங்களை ஆண்டவர் தெரிந்து கொள்ளவில்லை, உங்களை தெரிந்து கொண்டார். தெரிந்து கொண்டார் என்பதற்கு தான் வெறுத்தேன் அப்படின்னு சொன்னார். ஏசாவை நான் வெறுத்தேன். அன்பான தேவ பிள்ளைகளே, இவ்வளவு தெரிந்து கொண்டு, இவ்வளவு நேசித்து, நம்மளை போஷித்து அற்புதமாய் நடத்துகிற ஆண்டவரை பார்த்து ஒரு கேள்வி, நீங்க எப்படி நேசிச்சீங்க? இதெல்லாம் எப்படி இருக்கு பாருங்க. ஆண்டவர் சொல்லுகிறார் வேதத்தின் மூலமாக, மல்கியாவின் மூலமாக ஆண்டவர் சொல்ற வார்த்தை, ஆண்டவர் உங்களை நேசிக்கிறார் அப்படின்னு. ஆமா, என்னத்தை நேசிக்கிறார் அப்படி சொல்லாதீங்க, எப்படி நேசித்தார் என்பதை சொல்றாரு. எத்தனையோ பேர் இருக்கும்போது உங்களை நான் தெரிந்தெடுத்தனே, அதுதான் நேசம் என்று ஆண்டவர் பதில் கொடுக்கிறார். அப்போ ஆண்டவருடைய பார்வையில் நீங்க கணம் பெற்றீங்க. அனாதி சிநேகத்தால் ஆண்டவர் உங்களை சிநேகிக்கிறார், நேசிக்கிறார் என்பதை மறந்துவிடக் கூடாது. ரெண்டாவது, இந்த நேசிக்கிறேன்னு சொன்ன உடனே இவங்க இப்படி ஒரு பதில் சொன்ன உடனே ஆண்டவர் 5 குற்றச்சாட்டுகளை வைக்கிறார். எத்தனை குற்றச்சாட்டு? ஆமா, கேட்குறீங்களா? 5 குற்றச்சாட்டு. முதல் குற்றச்சாட்டு என்ன தெரியுமா? ஆண்டவர் நேசிக்கிறேன்னு சொன்னா நானும் நேசிக்கிறேன் ஆண்டவர் சொல்லிட்டு போகணுமா இல்லையா? எப்படி நேசிங்க? இந்த கேள்வி கேட்டதுனால 5 குற்றச்சாட்டு ஆண்டவர் அவங்க மேல வைக்கிறாரு. முதல் குற்றச்சாட்டு என்ன அப்படின்னா, 1 அதிகாரம் 6 முதல் 8 வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு வசனத்தை நம்ம படிக்க போறோம். குமாரன் தன் பிதாவையும் ஊழியக்காரன் தன் எஜமானையும் கணம் பண்ணுகிறார்களே, நான் பிதாவானால் என் கணம் எங்கே? நான் எஜமானனானால் எனக்கு பயப்படும் பயம் எங்கே என்று சேனைகளின் கர்த்தர் தமது நாமத்தை அசட்டை பண்ணுகிற ஆசாரியர்களாகிய உங்களை கேட்கிறார். பேதுரு சொல்லும்போது யாரு ஆசாரிய கூட்டம்னு சொல்றாரு? நம்மளை பார்த்தானே சொல்றாரு, என்னையும் சொல்றாரு, உங்களையும் சொல்றார். உடனே பாஸ்டருக்கு தான் சொல்றான்ட்டு ஒதுக்கிற கூடாது இந்த வசனத்தை. நம்ம எல்லாருமே ஆசாரிய கூட்டம். இதுல பாத்தீங்க அப்படின்னா, ஆசாரியர்களாக உங்களை கேட்கிறார், அதற்கு நீங்கள் ஆண்டவரை பார்த்து என்ன சொல்றீங்க? நீங்க அசட்டை பண்ணீங்கன்னு சொன்னோன்னே அமைதியா இருக்கணுமா இல்லையா? ஆண்டவர் சொல்றாரு, நீங்க என்னை அசட்டை பண்ணுகிறீர்கள். ஆசாரியர்களை பார்த்து சொல்றாரு, என்னை அசட்டை பண்ணுகிறீர்கள். இன்னைக்கு கூட ஓய்வு நாள் பாடத்தில் ஒன்று வந்துச்சு. எருசலேமுக்கு ஆண்டவர் ஆலயத்துக்குள்ள வரும்போது ஏன் அந்த வசனத்தை சொன்னார், கல்லறை குகையாக்குனீங்க அப்படின்னு சொன்னார் தெரியுமா? அழகா சிஸ்டர் எடுத்தாங்க, சூப்பராக எடுத்தாங்க. என்ன சொன்னாங்க, ஏன் அந்த இது வந்துச்சு அப்படின்னு தெரியுமா? வெளி தேசத்திலிருந்து அங்க வரும்போது ஆடுகளை பிடிச்சிட்டு வர முடியாது, பணத்தை கொண்டு வருவாங்க. அதான் வேதம் சொல்லுது, பணத்தை கொண்டு போனோம். கொண்டு போனா வெளியூருக்காரங்க வந்தோடனே ஆடு 5000 ரூபாய், ஆடு அப்படின்னா 10,000 ரூபாய் சொல்லுவான். பிசினஸ் ஆக்கிட்டாங்க, பயங்கரமான ஒரு பிசினஸ். அதனாலதான் ஆண்டவர் என்ன கல்லர் குகையாய் மாற்றி விட்டீர்களே என்று சொல்லி அங்க சொல்றார். இங்க பாருங்க, இப்படி நான் ஒரு பிதாவானால் என் கணம் எங்கே? எஜமானனானால் கணம் எங்கே? அன்பான தேவ பிள்ளைகளே, ஏன் என்ன அசட்டை பண்றீங்க, என் நாமத்தை ஏன் அசட்டை பண்ணுறீங்கன்னு சொல்லி ஆண்டவர் கேட்கிறாரு. அவங்க சொல்றாங்க, எதினாலே நாங்கள் அசட்டை பண்ணினோம்? கேள்வி பார்த்தீங்களா? ஆண்டவர் தான் சொல்றாரு, என்ன நீங்க கணம் பண்ணல, அதுதான் அசட்டை பண்றீங்க, அதனாலதான் கணம் பண்றீங்க, நீங்க அசட்டை பண்றீங்க அப்படின்னு சொல்றாரு. 7வது வசனத்தை பார்த்தீங்கன்னா, என் பீடத்தின் மேல் அசுத்தமான அப்பத்தை படைக்கிறதுனாலே ஆனாலும் உம்மை எதனாலே அசுத்தப்படுத்தினோம் என்கிறீர்கள்? கர்த்தருடைய பந்தி எண்ணமற்று போயிற்றென்று நீங்கள் சொல்லுகிறதுனாலேயே. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் என்ன சொன்னாலும் அதுக்கு என்ன செய்றாங்க? மக்கள் எதிர்ப்பு சொல்றாங்க. நான் உங்களை சிநேகிக்கிறேன் அப்படின்னா அவங்க என்ன பதில் சொல்றாங்க? எப்படி? நீங்க என்ன அசட்டை பண்றீங்க அப்படின்னா அவங்க என்ன சொல்றாங்க? எதனால? அடுத்து பாத்தீங்கன்னா, அசுத்தமான அப்பத்தை நீங்க படைக்கிறதுனால தான் என்ன அசட்டை பண்றீங்க அப்படின்னு ஆண்டவர் சொல்லும்போது அவங்க அதுக்கு என்ன சொல்றாங்க? எதனால அசுத்தப்படுத்தணும்? மாத்தி மாத்தி ஆண்டவர்கிட்ட கேள்வி கேட்டு இன்னைக்கு எத்தனை பேர் அப்படி இருக்கிறோம்? ஆண்டவர் என்ன சொன்னாலும் அதுக்கு ஒரு பதில். நேசிக்கிறேன்னா எப்படி நேசிக்கிறீங்க? ஏன் இப்படி என் நாமத்தை அசட்டை பண்ண? எதனால அசட்டை பண்றோம்?
ஏன் இப்படி அசுசிப்படுத்துறீங்க? எப்படி அசுசிப்படுத்துறோம்? எவ்வளவு மோசமான ஜனங்களாக 100 ஆண்டுகள் அதுல இருந்து வெளியே வந்தோன்னா கொஞ்சம் நல்லா இருந்தாங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இவ்வளவு கேள்வி. இன்னைக்கு ஆரம்ப காலகட்டத்தில், ஆவிக்குரிய வாழ்க்கையில ஆரம்ப காலகட்டத்தில் இந்த சத்தியத்தை ஏற்றுக்கொள்ளும் போது நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கு? பயங்கரமா. அதுக்கடுத்து 9:30 போனா போதும், 10 மணிக்கு போனா போதும், 11 மணிக்கு போனா போதும். எவன் என்னட்ட நம்மகிட்ட கேள்வி கேட்க போறான்? எப்படி இப்படியெல்லாம் இருந்து இதனால தாங்க இன்னைக்கு ஆண்டவர் பாருங்களேன், அவரை எவ்வளவு அவமானப்படுத்துகிறோமோ அவ்வளவு அவமானப்படுத்துறோம். அவரை நேசிக்கிற ஆண்டவரை அசட்டை பண்றோம். நேசிக்கிற ஆண்டவரை ஏன் எப்படி நீங்க சிநேகிச்சீங்கன்னு சொல்றோம். கேள்வி மேல கேள்வி கேட்கிறோம். அண்ட சராசரத்தை உருவாக்கின ஆண்டவரை பார்த்து. அவர் சொல்ல ஆகும் ஒரு வார்த்தை சொன்னா நம்ம குடும்பமே இருக்காது. ஆனா ஆண்டவர் எவ்வளவு நேசிக்கிறார் நம்மள. சரிங்களா? அது மட்டும் இல்லைங்க, என் நாமத்தை அசட்டை பண்றீங்க அப்படின்னு சொன்னோன்னே நிறைய வசனங்களை நாம் படிச்சு பார்க்கும்போது என்னாகமம் 11:20 சொல்லுது, நாங்கள் ஏன் எகிப்திற்கு வந்தோம்? கானான் தேசத்தை அசட்டை செய்த இஸ்ரவேல் ஜனங்கள். இன்னைக்கு ஆண்டவர் நம்மளை தெரிந்தெடுத்திருக்கிறார் இந்த அட்வென்டிஸ்ட் திருச்சபையில். அப்படின்னா எதுக்காக தெரிந்தெடுத்திருக்காரு தெரியுமா? பரமக்கானானை பெற்றுக்கொள்வதற்காக. நிறைய பேர் என்ன நினைக்கிறோம் அப்படின்னா, ஏன் ஆண்டவர் அழைச்சிட்டு வந்தாரு, ஏன் இங்க வந்தோம்? யோசித்திருக்கீங்களா? ஏன் இங்க வந்தோம்? இன்னைக்கு எல்லாரும் அப்படிதான் யோசிக்கிறோம். கொஞ்சம் கஷ்டம் வந்தோன்னா ஏன் தான் இந்த 7th டேக்கு வந்தேன்னு தெரியல. கொஞ்சம் ஓய்வு நாளை பத்தி பேசிட்டோன்னா ஏன் தான் இந்த சர்ச்சுக்கு வந்தோன்னு தெரியல. இன்னைக்கு கூட ஓய்வு நாள் படத்தில் மென்ஷன் பண்ணாங்க, சார் மென்ஷன் பண்ணாங்க, என்னது 4வது பிரமாணத்தை அதைத்தானே நம்ம மையமாக வைக்க முடியும். அந்த 4வது பிரமாணத்தை மையமாக உருவாக்கப்பட்டதான 7th டே சபை. அதை சொல்லாதேன்னா எப்படி சொல்லாம இருப்பாங்க பாஸ்டர்? அதுதானே மெயின் தீமை. அதுதானே ஆண்டவர் அதைத்தானே எலன் ஒயிட் அவர்களுக்கு வெளிப்படுத்தினாங்க. அவங்க சொல்லித்தானே நம்ம வந்தோம், இந்த திருச்சபை உருவாக்கப்பட்டது இல்லையா? அவங்க சொல்லித்தானே வந்தோம். இன்னைக்கு எலன் ஒயிட்டை பிடிக்காதுன்றவாங்க. அவங்க சொல்லித்தானே உள்ளே வந்தோம். அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட தரிசனம் தானே அது. பரலோகத்தில் அந்த வெளிச்சத்தை ஆண்டவர் 4வது பிரமாணத்துக்கு நேராக அதிகமாக ஜொலிக்கப்பட்ட அந்த பிரமாணம் என்று அம்மையார் எழுதுறாங்கல்ல. அதனால தானே நம்ம வந்தோங்க. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நாங்கள் ஏன் எகிப்திலிருந்து வந்தோம் என்று கானான் தேசத்தை அசட்டை செய்தார்கள். அதனாலதான் ஆண்டவர் கேட்டாரு, என்ன அசட்டை பண்றீங்க நாமத்தை? நான் உங்களை கூட்டு வந்தா நீங்க எப்படி சொல்றீங்க? பாபிலோனிலிருந்து அங்கிருந்து விடுதலை பண்ணி கொண்டு வந்தாலும் இப்படி சொல்றீங்க. என்ன சொல்றது உங்களை அப்படின்னு சொல்லி ஆண்டவர் ஒரு ஏக்கத்தோடு கேட்கிறார். என்னாகமம் 15:31 சொல்கிறது, கர்த்தருடைய வார்த்தையை மீறி அசட்டை பண்ணினீர்கள். உபாகமம் 32:15 யாராவது வாசிங்க. டைம் ஆகிட்டு இருக்கு, நம்ம டைம் முடிஞ்சது. யெசூரன் கொழுத்து போய் உதைத்தான். கொழுத்து ஸ்தூலித்து தன்னை உண்டாக்கின தேவனை, ரட்சிப்பின் தேவனை அசட்டை பண்ணினான். எப்ப அசட்டை பண்ணுவாங்க தெரியுமா ஆண்டவருடைய நாமத்தை? இங்க என்ன சொல்றாங்க? வசனம் என்ன சொல்லுது? கொழுத்து, ஸ்தூலித்து, நினந்துண்ணி. அப்படி இருக்கும்போதுதான் ரட்சிப்பின் தேவனை என்ன பண்ணுவாங்களாம்? அசட்டை பண்ணுவாங்க. ஒரு கஷ்டப்பட்டவங்க அசட்டை பண்ணுவாங்களா ஆண்டவருடைய நாமத்தை? அதே இது நல்ல கொழுத்து போய் எவன் என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்றவன் என்ன பண்ணுவான்? அசட்டை பண்ணுவான். அதுதான் ஆண்டவர் இங்கே சொல்லுகிறார். அது மட்டும் இல்ல, 2 சாமுவேல் 12:9 பார்த்தீங்க அப்படின்னா தாவீதை பார்த்து சொல்லுவார் ஒரு தீர்க்கதரிசி, அவருடைய வார்த்தையை நீ அசட்டை பண்ணி உரியாவின் மனைவியை எடுத்துக்கொண்டாய் என்று சொல்லுவார். எப்போ நம்ம ஆண்டவருடைய நாமத்தை அசட்டை பண்ணுகிறோம் என்று சொன்னால், எப்போ நம்ம ஆண்டவருக்கு விரோதமாய் தவறு செய்கிறோமோ அப்பயே ஆண்டவருடைய நாமத்தை என்ன செஞ்சிட்டோம்? அசட்டை பண்ணிட்டோம். 3வது பிரமாணத்தை நம்ம யோசிக்கிறதே இல்லை. என்ன பிரமாணம்? 3வது பிரமாணம், கர்த்தருடைய நாமத்தை என்ன செய்யக்கூடாது. அது என்னங்க அர்த்தம்? என்னதான் அர்த்தம்? எல்லா பிரமாணத்துக்கும் எக்ஸ்பிளனேஷன் கொடுப்போம், ஆனா 3வது பிரமாணத்துக்கு கொடுக்க மாட்டோம். என்ன அர்த்தம் அது? இதுதான், என் நாமத்தை நீங்கள் அசட்டை பண்ணினீர்கள்.
அதைத்தான் ஆண்டவர் சொல்றாரு. நம்ம பாவம் செய்யும் போது, ஆண்டவருடைய வார்த்தையை கேட்காத போது கர்த்தருடைய நாமத்தை வீணிலே வழங்குகிறோம். வீணிலே வழங்குறோம், அது வீணிலே எல்லாருக்கும் கொடுக்கிறோம். அப்படிதான் எங்க சபை, இப்படிதான் ஓய்னாலும் அப்படிதான் இருப்போம் நாங்க. அதான் வீணிலே வழங்குறது. இந்த மூணாவது பிரமாணத்தை எல்லாரும் இந்த ஓய்வுனால நம்ம மிஸ் பண்ற ஒவ்வொரு நிமிஷமும் கர்த்தருடைய நாமத்தை என்ன பண்றோம்? அசட்டை பண்ணுகிறோம். அதுதான் அந்த மெயினானது. அந்த ஓய்வு நாளுக்கு பிரமாணத்தை கொடுப்பதற்கு முன்பாக மூணாவது பிரமாணத்தை கொடுத்து மெருகூட்டி கொடுத்தார். கர்த்தருடைய நாமத்தை வீணில வழங்காத, அவர் பேரை வச்சுக்கிட்டு அவருடைய நாளை அனுசரிக்கிறேன் சொல்லிக்கிட்டு பிரமாணத்தை கை கொண்டுட்டு நீங்க அதை அசட்டை செய்யும் போது, அந்த நாளை அசட்டை செய்யும் போது மற்றவங்களுக்கு முன்பாக அது வீணாக மாறுகிறது. உங்க ஆண்டவர் இப்படி தானா அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? நான் அசட்டை பண்ணினவர்களை கணங்கினப்படுத்துவேன் என்று சொல்லி ஆண்டவர் 1 சாமுவேல் 2:30 சொல்கிறார். சங்கீதம் 10:3 சொல்கிறது, துன்மார்க்கன் தன் உள்ளம் இச்சித்ததை பெற்றதினாலே அசட்டை பண்ணுகிறான். இன்னைக்கு நிறைய பேர் அசட்டை பண்றோம். காரணம் என்னன்னு தெரியுமா? பணம், வேலை, நல்ல ஒரு ஆரோக்கியம், நல்ல ஒரு குடும்பம், அதனால அசட்டை பண்றோம். ஏதாவது ஒன்று எடுத்துட்டாருன்னா என்ன பண்ணுவோம்? அசட்டை பண்ணுவோமா? எப்படா சபை திறக்கும், ஆண்டோடைய சமூகத்தில் ஓடி போய் காலில் விழணும், ஆண்டோடைய காலில் விழணும்னு சொல்லிட்டு ஆசைப்படுவோம். எப்போ ஒரு மனுஷன் அசட்டை பண்றான் அப்படின்னா, பணம் இருக்கும்போது, பதவி இருக்கும்போது, கொழுத்து போய் இருக்கிற அந்த நேரத்தில் இதெல்லாம் ஆண்டவர் சொல்லுகிற காரியங்கள். கர்த்தருடைய வார்த்தையை மீறி வாழுகிறார்கள். ஆண்டவர் எகிப்திலிருந்து அடிமைத்தனத்திலிருந்து கொண்டு வந்தாரு அப்படின்னா அந்த தேசத்தை பார்த்து அசட்டை பண்றது. நாங்க எகிப்திலே இருந்திருப்போம். இன்னைக்கு ஆண்டவர் மற்ற சபையிலிருந்து அட்வென்டிஸ்ட் திருச்சபைக்கு கொண்டு வரும்போது நாங்க அந்த சர்ச்சிலே இருந்திருந்தா நல்லா இருந்திருக்கோம். அப்படியா? அதுக்கு தான் கொண்டு வந்தாரோ? அந்த சர்ச்சிலே நல்லா தானே இருக்கு, நல்லா தான் இருக்கும், எல்லாமே நல்லா தான் இருக்கும், நல்லா மாலை போடலாம், எல்லாமே பண்ணலாம், கத்தலாம். ஆனா ஆண்டவர் அங்கிருந்து வேறு பிரிச்சு கொண்டு வந்திருக்கிறார் அப்படின்னு சொன்னா அவருடைய வார்த்தையை, அவருடைய கற்பனையை அசட்டை செய்யக்கூடாது. இந்த இதை படிக்கும்போது ஆசாரியர்களுக்கு சொல்கிறேன் என்று சொல்லுவார். அப்ப நான் அந்த இடத்துல ஒரு ஸ்பெசிபிக்கா எனக்கு என்ன ஆண்டவர் சொல்றாரு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, அந்த ஆசாரியர்கள் அசட்டை பண்ணி தேவனுடைய வார்த்தையை சரியா சொல்லலையா. காணிக்கை கொண்டு வரும்போது அது சரியான காணிக்கையா இல்லையான்னு சொல்லி அவங்க சரியாவே சொல்லலையாம். ஏதோ கிடைக்கிறதெல்லாம் பழி செலுத்திட்டாங்க ஆசாரியர்கள். இன்னைக்கு நிறைய ஊழியக்காரங்க நாங்க அப்படிதான் இருக்கிறோம். அதை நினைச்சு நான் வெக்கப்படுறேன். இந்த புல்பீட்ல நாங்க சரியா போதிக்கல, நான்லாம் சரியா கண்டிஷன்லாம் இல்லை. உண்மையிலே நான் ரொம்ப ஆண்டுடைய பார்வையில், ஆண்டுடைய சமூகத்தில் நான் என்னுடைய குற்றத்தை நான் ஒத்துக்கொள்கிறேன். கொஞ்சம் கண்டிஷனாக சொன்னோம்னா சபை மக்களுக்கு பிடிக்காது. நான் நிறைய கண்டிஷன் இங்கே 2 வருஷமாக போட்டுக்கிட்டு இருக்கிறேன். ஆனால் அது எதுவுமே நடந்தது மாதிரி எனக்கு தெரியல. நான் வெக்கப்படுறேன். அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, எசேக்கியேல் 22:8 பார்த்தீங்கன்னா பரிசுத்த வஸ்துக்களை அசட்டை பண்ணினார்கள். மத்த 22:5 பார்த்தீங்க அப்படின்னா ஆண்டவர் அழைப்பு கொடுக்கும் போது, விருந்துக்கு அழைப்பு கொடுக்கும் போது அநேக அழைக்கப்பட்டவர்கள் அசட்டை செய்தார்கள். இன்னைக்கு எத்தனையோ ஆயிரக்கணக்கான ஜனங்கள், அட்வென்டிஸ்ட் பிள்ளைகள் தேவ நாமத்தை அசட்டை செய்து கொண்டிருக்கிறார்கள். அசட்டை என்றால் என்ன? எனக்கெல்லாம் தேவையில்லை என்று சொல்வதுதான் அசட்டை. கர்த்தத்துவத்தை அசட்டை செய்தார்கள் என்று 2 பேதுரு 2:10 சொல்லப்படுகிறது. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் கொடுக்கிற முதல் குற்றச்சாட்டு என்ன தெரியுமா? நான் உங்களை நேசிக்கிறேன், ஆனா நீங்க பண்ற விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்றேன். நீங்க இப்படி செஞ்சிருந்தாலும் நான் உங்களை நேசிக்கிறேன் இல்ல. எப்படி நான் யாக்கோபை நான் சிநேகித்தேன், தெரிந்து கொண்டேன், ஏசாவை வெறுத்தேனோ அதே போல எவ்வளவோ ஜனங்கள் இருக்கும்போது உங்களை நான் நேசித்தேன் என்று சொல்கிறார். முதல் குற்றச்சாட்டு என்னது? அசட்டை பண்ணீங்க. 2வது குற்றச்சாட்டு இருக்கிறது. என்ன அப்படின்னா மல்கியா 2:17. யாராவது வாசிங்க. உங்கள் வார்த்தைகளினாலே கர்த்தரை வருத்தப்படுத்துகிறீர்கள் என்று மல்கியா சொல்லும்போது
ஜனங்கள் சொல்றாங்க, ஆனாலும் எதனாலே அவரை வருத்தப்படுத்துகிறோம் என்கிறீர்கள். ஆண்டவர் சொல்றாரு, என்னை ரொம்ப வருத்தப்படுத்துறீங்கப்பா அப்படின்னு சொல்றாரு. அம்மா கேட்குறீங்களா? 2 பேர் தூங்குறாங்க. கேட்குறீங்களா? வருத்தப்படுத்துறீங்க நீங்க என்ன அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்றார். வருத்தப்படுத்துறதுனா என்ன? நீங்க யாரையாவது வருத்தப்படுத்திருக்கீங்களா? அவங்க மனசை உடைச்சிருக்கீங்களா? ஆண்டவர் சொல்றாரு, நீங்க என்ன வருத்தப்படுத்துறீங்க அப்படின்னு சொல்றாரு. ஏன் சொன்னாங்க இந்த மல்கியால? சொல்லுங்க. எதனால வருத்தப்படுத்துறோம் அப்படின்னு சொல்லி இவங்க கேள்வி கேட்குறாங்க. எப்போ பார்த்தாலும் எதனால, எப்படி. இன்னைக்கு ஜனங்களுடைய கேள்வி அப்படிதான். ஏதாவது ஒன்று சொன்னா ஏன் செய்யணும், அவன் சொன்னா கேட்டுருணுமோ. இவரெல்லாம் பெரிய பெரிய லெவலில் இருக்கிறவங்க. ஊழியக்காரன் சின்னவனா பெரியவனா, அவன் ஊழியக்காரன்ற பட்டத்தோட வந்திருக்கிறான். ஊழியக்காரி சின்னவளோ பெரியவளோ ஆண்டுடைய அபிஷேகத்தை பற்றி வந்திருக்கிறாங்க. அவங்கள கணம் பண்ணுறது கணம் பண்ணி தான் ஆகணும், வேற வழி இல்லை. நாங்களாம் பாஸ்டர்மான்னு சொல்ல மாட்டோம், நாங்களாம் இப்படி இருக்க மாட்டோம், நான்லாம் பாஸ்டர்னு சொல்ல மாட்டேன். சகோதரர் சார், நிறைய பேர் சார். நான் ஸ்கூல்ல வேலை பார்த்துட்டு இருக்கேன், சார் மோர். அசட்டை செய்யறது, வருத்தப்படுத்துறது. நீங்க யாரையாவது வருத்தப்படுத்திருக்கீங்களான்னு யோசித்து பாருங்க. யாரெல்லாம் வருத்தப்படுத்திருக்கிறோம் இது வரைக்கும்? ஒரு சில நேரங்களில் அப்படியே பிரசங்கம் பண்ணிட்டு போவோமா, ஆமாம் என்னத்தை கத்தினாரு, எப்படி நல்லா இருக்கா? இந்த பிரசங்கத்துக்கு 2 வீக்ஸ் டைம் நான் எடுத்திருக்கிறேன். 2 வாரம். இதுக்கா 2 வாரம் எடுத்தீங்க? ஐயோ, இதுக்கு தான் எடுத்தேன். 2 வீக்ஸ் எனி டைம். நான் நிறைய பிளான் வச்சிருந்தேன், வாலிப பிள்ளைகளை வச்சு பண்ணணும் அப்படின்ட்டு. நேற்று செல்ல மறந்துட்டு வந்துட்டேன். அதில் தான் எல்லாத்தையும் எடுத்து வச்சுருந்தேன். யார் யார் கேள்வி கேட்கணும், நான் கேட்கும்போது இவங்க பிள்ளைகள் கேட்கணும் அப்படின்னுலாம் கொஞ்சம் அப்படியே ஐடியா போட்டு வச்சுருந்தேன். எல்லாம் போச்சு. நேற்றுன்னு இருக்க செல்லு அங்கேயே போட்டு வந்து பார்க்கவே இல்லை. அதை எங்கே செல்லு இருக்குன்னு எனக்கே தெரியாது. அப்படியே போச்சு கதை. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, 3வது கேள்வி, என்ன நீங்க வருத்தப்படுத்துகிறீர்கள் அப்படின்னு சொன்ன நிறைய பேர் சொல்றாங்க, நாங்கள் எதனால வருத்தப்படுத்தணும். ஏசாயா 43:24 சொல்லுது ஒரு வசனம். எப்படி வருத்தம்னா என்னன்றதை சொல்றாரு. அக்கிரமங்களினாலே என்ன வருத்தப்படுத்துகிறீர்கள். எது அக்கிரமம்? ஆண்டவர் லிஸ்ட் போட்டு வச்சிருக்கிறாரு. அக்கிரமம்னா என்னன்றத லிஸ்ட் போட்டு வச்சிருக்கிறாரு. நம்ம இன்னைக்கு பேப்பர்ல பார்க்கிறோம்ல, எவ்வளவு அக்கிரமங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. ஆண்டவர் லிஸ்ட் போட்டு வச்சிருக்கிறார். எது அக்கிரமம், எது அசிங்கம், எல்லாத்தையும் லிஸ்ட் போட்டு வச்சிருக்கிறார். ஏதாவது சர்ச் பண்ணி பாருங்க, அக்கிரமம்னா என்னன்னு போட்டு பாருங்க, வரும். ஒரு 10 பக்கத்துக்கு வரும். அக்கிரமங்களினாலே என்ன வருத்தப்படுத்துகிறீர்கள். ஆண்டவர் நமக்குன்னு ஒரு சட்டத்திட்டம் கொடுத்திருக்கிறார், இப்படிதான் வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த சட்டத்திட்டங்களை மீறி நம்ம நடந்தோம்னா அது அக்கிரமம், வருத்தப்படுத்துறது. அதுதான் வருத்தப்படுத்துறது. கல்யாணம்னா இப்படிதான் இருக்கணும்னு ஆண்டவர் சொல்லி வச்சிருக்கிறார் இல்லையா? கணவன் மனைவி இப்படிதான் இருக்கணும்னு சொல்லி வச்சிருக்கிறார். யாரை திருமணம் பண்ணணும்ன்றத சொல்லி வச்சிருக்கிறார். எதை சாப்பிடணும்னு சொல்லி வச்சிருக்கிறார். எப்படி வாழணும்ன்றதையும் சொல்லி வச்சிருக்கிறார். அதை நாம் மீறி நடக்கும்போது ஆண்டவரை வருத்தப்படுத்துகிறோம். சரிங்களா? 4வது பாயிண்ட், மொத்தம் 5 தான். 4வது பாயிண்ட் என்ன அப்படின்னா, மல்கியா 3:7. நீங்கள் உங்கள் பிதாக்களின் நாட்கள் தொடங்கி என் கட்டளைகளை கைக்கொள்ளாமல் அவைகளை விட்டு விலகி போனீர்கள். என்னிடத்துக்கு திரும்புங்கள், அப்பொழுது உங்களிடத்தில் திரும்புவேன் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்கிறார். நாங்கள் எந்த விஷயத்தில் திரும்ப வேண்டும்? கடுப்பாகுதுலமா? இப்படியே கேட்டா எப்படி ஆகும் ஒரு மனுஷனுக்கு? தமிழ் அம்மா இருக்கிறாங்க, நம்ம திலகம்மா, தமிழ் அம்மா. இப்படி நீங்க ஒரு கேள்வி கேட்கும்போது நான் ஏட்டிக்க முடியாது பதில் சொன்னேன், எப்படிமா இருக்கும் உங்களுக்கு? கம்படுத்தி சாத்திடுவீங்க, கோவமா இருக்கும். ஆண்டவர் கேட்கிறாரு, என்ன அசட்டை பண்ணுங்க. எதனால? அடுத்து என்ன கேள்வி கேட்கிறாரு? என்ன நீங்க ரொம்ப எதனால, எப்படி வருத்தப்படுத்தணும்? அடுத்து நீங்க என்னை விட்டு விலகி போறீங்க, உங்கள் பிதாக்களின் நாட்கள் தொடங்கி நீங்க கட்டளையை கை கொள்ளல அப்படின்றார். உங்க அப்பா கரெக்டா கை கொண்டாரா? உங்க அம்மா கரெக்டா இருந்தாங்களா? உங்க அப்பா நல்லா இருந்து உங்க அம்மா நல்லா இருந்தாங்கன்னா கரெக்டா நீங்க இருப்ப. உடனே நிறைய பேர் சொல்றாங்க, நாங்களே எங்க அப்பா அம்மா அட்வென்டிஸ்டும் கிடையாது, ஒன்றும் கிடையாது, கிறிஸ்தவங்களும் கிடையாது அப்படின்னு நம்ம நினைப்போம். அப்படிதானே? ஏன் அப்பா அம்மாலாம் அப்படிதான், இப்பதான் அட்வென்டிஸ்டா இருக்கிறாங்க. முதல்ல நாங்க இந்துக்கள். அவங்கள போய் நான் சொல்ல முடியாது, எதுவுமே சொல்ல முடியாது.
ஆனால் ஆண்டவர் குற்றம் சுமத்துறது என்னன்னா, உன் பிதாக்கள் நாட்கள் தொடங்கி என் கட்டளை நீ கை கொள்ளல அப்படின்றார். அதனாலதான் விலகி போறீங்க, என்னை விட்டு விலகி போறீங்க, நீங்க என்னோட நீங்க ரொம்ப க்ளோஸ் ஆகி நீங்க இல்லையே இல்ல அப்படின்ற சொல்றார். எத்தனை பேர் விலகி போறீங்க? இது கேட்கிற அத்தனை கேள்வி நமக்கு தான் கேட்கிறார். இந்த மல்கியா புத்தகத்தில் கடைசி புத்தகம், இயேசு கிறிஸ்து இந்த புதிய ஏற்பாடு எழுதப்படுவதற்கு 400 ஆண்டுகள் இடைவெளி இருக்கு. கடைசி தீர்க்கதரிசியாக மல்கியாவை கொடுத்து சொல்றாரு. அப்புறம் 400 வருஷம் ஒண்ணுமே கிடையாது. அடுத்த ஒரு தீர்க்கதரிசி வர்றார். யாரு? யோவான் ஸ்நானன். அவர் எப்படி போட்டாரு வசனங்கள்லாம்? என்ன எப்படி? மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம். எல்லா தீர்க்கதரிசியும் எல்லா ஊழியக்காரங்களும் இப்படிதாங்க பேசுவாங்க. ஆண்டவரால் அழைக்கப்பட்டு தேர்ந்தெடுக்கப்பட்ட பிள்ளைகளுடைய செய்திகள் இதுதான், வார்னிங் மெசேஜ் தான் இருக்கும். ஏன்னா ஏசப்பா சீக்கிரம் வரப்போறாங்க. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இதுல பாத்தீங்கன்னா என்னை விட்டு விலகி போறீங்க, நியாயப்பிரமாண புத்தகத்தில் எழுதியிருக்கிறவர்களை விட்டு விலகி போனார்கள் என்று நம்ம யோசுவா 23:6 பார்க்க முடியும். ஆனாலும் அந்த யோசுவா சொல்வார், நானும் என் வீட்டாருமோ வென்றால் கர்த்தரையே சேவிப்போம். யோசுவா 1 அதிகாரத்தை நீங்க படிச்சீங்கன்னு சொன்னா, நியாயப்பிரமாணத்தின் புத்தகம் உன் வாயை விட்டு பிரியாது இருப்பதாக. அப்படி நீ இருந்தனா ஆண்டவர் உன்னை விட்டு விலக மாட்டார். நீ விலகி போனா அவர் உன்னை விட்டு விலகி போயிடுவார். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஓசியா 7:14 வாசிங்க. அவர்கள் தானியத்துக்காகவும் திராட்சரசத்துக்காகவும் கூப்பிடுகிறார்கள், என்னை வெறுத்து விலகி போகிறார்கள். எதுக்காக கூப்பிடுறாங்களாம் ஜனங்கள்? அண்ணா கேட்குறீங்களா எல்லாரும்? எதுக்காக ஜனங்கள் ஜெபம் பண்றாங்களா? தானியத்துக்காக, அப்புறம் திராட்சரசத்துக்காக கூப்பிடுவாங்க. இன்னைக்கு நம்ம எதுக்காக கூப்பிடுறோம் ஆண்டவரை? சோறு கொடுங்க, நல்ல குடிக்கிறதுக்கு ஏதாவது கொடுங்க. நம்ம ஜெபமும் இதே கேவலம் தான். காலையில் எந்திரிச்சரி என் பிள்ளைய ஆசீர்வதிங்க, என் பொண்டாட்டியை ஆசீர்வதிங்க, என் கணவனார் ஆசீர்வதிங்க, அவ்வளோதான், ஆமேன். அடுத்தவன் சர்ச்சுக்கு வர்ற மற்றவங்களாம் எக்கெடு கட்டு போட்டோம். நிறைய பேர் இதையாவது சொல்லி ஜெபம் பண்ணுறாங்க, குடும்பம் நல்லா இருக்குன்னு. ஒரு சிலர் அதுவும் கிடையாது. எந்திரிக்க வேண்டியதான், ஓட வேண்டியது எங்கேயாவது, அப்புறம் வந்து தூங்க வேண்டியதான். ஆண்டவர் சொல்றாரு, தானியத்திற்காகவும் திராட்சரசத்துக்காகவும் என்னை நோக்கி கூப்பிடுறாங்க, மற்றபடி என்னை விட்டு விலகி போயிட்டாங்க. கஷ்டம்னு வந்தா நிறைய பேர் கூப்பிடுறீங்க ஆண்டவரை, நல்லா இருக்கும்போது கூப்பிட மாட்டீங்க. நீங்க நல்லா இருக்கும்போது இயேசுவே என்னை நல்லா வச்சிருக்கிறீங்க நன்றின்னு சொல்லுங்க. நடந்தீங்கன்னு சொன்னா எனக்கு காலை கொடுத்தீங்க உங்களுக்கு நன்றி ஆண்டவரேன்னு சொல்லுங்க. கை இருந்துச்சுன்னா எனக்கு கரங்களை கொடுத்துருக்கீங்க உங்களுக்கு நன்றின்னு சொல்லுங்க. பேசுறீங்கன்னு சொன்னா எனக்கு பேச கொடுத்தீங்க நன்றின்னு சொல்லுங்க. கஷ்டம் வரும்போது மட்டும் சோறு கொடுங்க, கஷ்டம் போடும்போது மட்டும் ஏதாவது ரசத்தை கொடுங்க அப்படின்னு சொல்லி நம்ம கேட்கக்கூடாது. இன்னைக்கு நிறைய பேருடைய ஜெபம் அப்படிதான், தனக்குத்தானே ஜெபிக்கிற ஒரு அனுபவம். இன்னைக்கு பாடம் தெளிவான ஒரு பாடம். சுயநலத்துக்காக என்ன செய்யாதீங்க, வாழாதீங்க. ஆண்டவருக்காக ஒரே ஒரு வாழ்க்கை வாழ்ந்துருங்க. அந்த ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டீங்கன்னா நித்தியமா ஆண்டவரோட இருந்துடலாம். சுயநலம், என் குடும்பம் நல்லா இருக்கணும், நான் வீட்டை கட்டணும், நான் எதை செய்யணும், எனக்கு எனக்கு எனக்குன்னே சொல்லக்கூடாது, உனக்கு நான் தருவேன் என்று சொல்லி மற்றவங்களுக்கு உதவி செய்யணும். இன்னைக்கு அட்வான்டேஜ் பிள்ளைகள் வந்து நிறைய பிள்ளைகளுக்கு உதவி செய்யணும், நிறைய பிள்ளைகளை படிக்க வைக்கணும், நிறைய பேர் கஷ்டப்படுறவங்களுக்கு எதையாவது வாங்கி கொடுக்கணும். இன்னைக்கு எதுவுமே நம்ம பண்ண மாட்டோம். சர்ச்சில் இருக்கிறது சுரண்டது எப்படி? இன்னைக்கு அதான் நடந்துகிட்டு இருக்க. காணிக்கை போட்டது எப்படி ரிமூவ் பண்ணி கொண்டு போயிடலாம், அல்லது காணிக்கையை எப்படிலாம் செலவு பண்ணி முடிச்சிடலாம், இப்படி நம்ம யோசிக்கிறதுக்கு நேரம் இல்லை. ஆண்டவருக்காக நான் என்ன செய்ய போறேன்? அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, 1 தீமோத்தேயு 4:1 சொல்லுது, விசுவாசத்தை விட்டு அவர்கள் விலகி போனார்கள். அழைக்கிறவரின் முகத்துக்கு விலகி போகிற ஜனங்கள் ஏராளம் உண்டு.
ஆண்டவர் விட்டு ஒரு நாள் விலகி போகக்கூடாது. ஆண்டவர் சொல்றாரு, நீங்க என்னை விட்டு விலகி போறீங்க, கட்டளைகளை என்ன செய்யல, நீங்க கை கொள்ளல. யார் உண்மையாவே கட்டளை கை கொள்றேன்னு சொல்றீங்க? கையை தூக்க முடியுமா உங்களால? 100% நான் 10 கற்பனை உண்மையாக கை கொள்றேன், ஆண்டவர் சொன்னதெல்லாம் கை கொள்றேன் பாஸ்டர் அப்படின்னு உங்களால் கரங்களை தூக்க முடியுமா? ஆண்டவர் அதான் சொல்றாரு, நீங்க விலகி போயிட்டே இருக்கிறீங்க. ஏதோ ஒரு தேவைக்காக வர்றீங்க ஆண்டவருக்கு, மற்றபடி ஒண்ணுமே கிடையாதுன்னு சொல்லி ஆண்டவர் நம்மை குறித்து குற்றம் சுமத்துகிறார். ஆண்டவர் சொன்னார், உன்னை நேசிக்கிறேன்னு சொல்லும்போது ஆமாண்டவர் என்னை நேசிக்கிறேன்னு சொல்லியிருந்தா விட்டுருப்பார். எப்படி என்ன நேசிக்கிறீங்கன்னு சொன்னதுனால இத்தனை கேள்வி வருது. அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, கடைசியாக ஒரு கடைசி 2 மல்கியா 3:8 வாசிங்க. இது எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான், இதை மறுபடியும் சொல்லணும்னு இல்லை. 3:8 என்னது? இதை காணிக்க, இந்த பாஸ்டர் காணிக்க ஆரம்பிச்சிட்டாரு அப்படின்னு வைங்க, விட்டுருங்க. இதில் எல்லாருமே திருடிக்கிட்டு தான் இருக்கிறோம். நான் அந்த சர்ச்சில் பார்க்கும்போது 75% இந்த விஷயத்தில் போச்சு. என்னால் அடித்து சொல்ல முடியும், 75% சுத்தம் தசம பாகத்தில் உண்மை கிடையாது. எல்லா இடத்துலையும் அப்படிதான், எல்லா சபையிலையும் அப்படிதான் நடந்துகிட்டு இருக்கு. ஏதோ கொஞ்சம் பேர் உண்மையா இருக்கிறாங்க, மற்றபடி எல்லாம் ஆண்டவரே படைக்காத மாதிரி வச்சிட்டாங்க. நம்மளை உருவாக்கினதற்காக ஆண்டவருக்கு தசம பாகத்தை கொடுக்க வேண்டும் என்கிற அந்த எண்ணம் இல்லை. இது ஹீப்ரு வார்த்தையில் பார்த்தீங்கன்னா தசம பாகம் அப்படின்றதுக்கு மாசர் அப்படின்ற ஒரு வார்த்தை இருக்கு. மாசர் அப்படின்னா 10ல் 1 கொடுத்து விட வேண்டும், அதுதான் மாசர். ஏன் 10ல் 1 கொடுக்கணும்னா, ஆண்டவர் என்னை உருவாக்கினார், தேவனே சகலத்துக்கும் சொந்தக்காரர், பணத்துக்கு சொந்தக்காரர் அவர்தான், கொடுத்ததை நான் திரும்ப கொடுக்க வேண்டும். இதுதான் தசம பாகத்தினுடைய முக்கியமான நோக்கம். எனக்கு ஜீவனை கொடுத்தவருக்காக என் உயிரை கொடுப்பேன், என் ஜீவனை கொடுத்ததுக்காக அவர் கொடுத்ததில் ஒன்றை கொடுப்பேன் என்பதுதான் தசம பாகம். எல்லாரும் என்னை வஞ்சிக்கிறார்கள் என்று ஆண்டவர் குற்றம் சாட்டுகிறார். இந்த லிஸ்ட்ல யாருடைய பேரெல்லாம் இருக்க போகுதுன்னு எனக்கு தெரியாது. எனக்கு ரொம்ப கஷ்டம். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இதை குறித்து பேசினா நல்லா இருக்காது. அப்போஸ்தலர் 5:23 என்ன சொல்லுது? நிலத்தின் கிரயத்தில் ஒரு பங்கை வஞ்சித்து வைத்தால். 2 பேர் வஞ்சிச்சு வச்சாங்க. யாரு? அனனியா, சப்பீரா. நீங்க எத்தனை பேர், எத்தனை குடும்பத்தில் கணவன் மனைவியா சேர்ந்து தப்பு பண்றீங்க? இந்த விஷயத்தில் கணவன் தசம பாகம் கொடுக்கலன்னா மனைவி சொல்லணும், நீ பண்றது தப்பு, உன்னோட வாழணும், நிம்மதியா வாழணும், நிரந்தரமா வாழணும், உன் தசம பாகத்தை குடியா முத சர்ச்சுக்கு. அதே போல மனைவியை பார்த்து கணவன் சொல்லணும், உன்னுடைய தசம பாகத்தை கொடு சபையில, அப்பதான் நம்ம நிம்மதியா இருக்க முடியும். ஏன்னா ஆண்டவர் கொடுத்ததை கேட்கிறார், கொடுத்துட்டு தான் கேட்கிறார். எல்லாரும் கொடுங்க நான் தர்றேன்லாம் ஆண்டவர் சொல்லல. ஆகையினாலே வசனம் 9 என்ன சொல்லுது? மல்கியா 3:9, நீங்கள் சபிக்கப்பட்டவர்கள், ஜனத்தாராகிய நீங்கள் எல்லாரும் என்னை வஞ்சித்தீர்கள். எல்லாரும், ஈவன் முத்துக்குமார் ஆல்சோ, எல்லாரும் என்னை வஞ்சிக்கிறீங்க அப்படின்னு சொல்லி என்னையும் குறித்து தான் சொல்றேன். நான் தசம பாகத்தை பார்ப்பேன், அது லிஸ்ட்டை பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமா இருக்கும், கஷ்டமா இருக்கும். சரி, ஆண்டவர் எவ்வளவு வேதனைப்படுவார்னு தெரியல, எனக்கே இவ்வளவு வேதனையா இருக்கு. நீங்க சர்ச்சுக்கு வரலைன்னா என் மனசே தாங்க முடியல. நீங்க தசம பாகம் கொடுக்கலன்னா என் மனசே உடையுதுன்னா ஆண்டவருடைய மனசு எவ்வளவு உடைஞ்சிருக்குன்றதை நீங்களே பார்த்துக்கங்க. அன்பான தேவனுடைய கடைசியாக மல்கியா 3:13 சொல்லுங்க, வாசிங்க. நீங்கள் எனக்கு விரோதமாய் பேசின பேச்சுக்கள் கடினமாய் இருக்கிறது என்று கர்த்தர் சொல்கிறார், ஆனாலும் உமக்கு விரோதமாய் என்னத்தை பேசினோம். இன்னைக்கு நிறைய பேர் ஆண்டவருக்கு விரோதமாய் பேசுறோம், ஆண்டவுடைய ஊழியக்காரங்களுக்கு விரோதமாக பேசுகிறோம், ஆண்டவுடைய விசுவாச பிள்ளைகளுக்கு விரோதமாக பேசுகிறோம். நம்ம குடும்பங்க, இதெல்லாம் நமக்குள்ளேயே பேசக்கூடாது. நம்ம குடும்பத்தை என்ன செய்யக்கூடாது? விரோதிகளாக பார்க்கக்கூடாது, விரோதமாக பேசக்கூடாது. உங்கள் குடும்பத்துக்கு வந்த ஒரு ஆவிக்குரிய தகப்பன் தான் நான், ஆவிக்குரிய தாய் தான் பாஸ்ரமா. எப்படி ஆபிரகாம் சாரால் இருந்தாங்களோ அதே போல உங்களுக்கு போதிப்பதற்காக ஏதோ ஊர்ல பிறந்த நாங்க இங்க ஆண்டவர் அழைத்து வந்திருக்கிறார். ஏதோ ஒரு ஊர்ல பிறந்தோம், இன்னைக்கு தூத்துக்குடி பட்டணத்துக்கு தேவன் அழைத்தார் என்ற ஒரு நோக்கத்துக்காக தான் வந்திருக்கிறோம். எங்களுக்கு சொகுசு வாழ்க்கை வாழ தெரியும், எங்களுக்கு எப்படினாலும் இருக்க தெரியும். ஆனால் ஆண்டவர் அழைப்புக்கு எங்களால் மறுப்பு தெரிவிக்க முடியாது. அப்பா நாங்க போறோம், போங்க
சரிங்கப்பா நாங்கள் கிளம்புறோம். அப்படிதான் வந்திருக்கிறோம். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, அவருக்கு விரோதமாய் பேசக்கூடாது, தேவனுடைய வார்த்தைக்கு விரோதமாய் பேசக்கூடாது, ஊழியக்காரங்களுக்கு விரோதமாய் பேசக்கூடாது, விசுவாச பிள்ளைகளுக்கு விரோதமாய் ஒருவருக்கொருவர் பேசிவிடக்கூடாது. நம்மெல்லாம் ஒரு குடும்பம், அவருடைய பிள்ளைகள் என்பதை மறந்துடவும் கூடாது. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, மல்கியா 3:13 அதை தான் நம்ம பார்க்குறோம். மார்க் 8:17 சொல்கிறது, இன்னும் உங்கள் இருதயம் கடினமாக இருக்கிறது, எனக்கு விரோதமாய் பேசுகிறீர்கள், அப்படி பேசக்கூடாது என்று ஆண்டவர் நமக்கு கட்டளை கொடுக்கிறார். சங்கீதம் 78:19 பார்த்தீங்கன்னா, தேவனுக்கு விரோதமாய் என்ன செய்யக்கூடாது? பேசக்கூடாது. இந்த வசனத்தை வாசிங்க. 78:19. தேவனுக்கு விரோதமாய் இஸ்ரவேல் ஜனங்கள் பேசுறாங்க. பந்தி ஆயத்தம் பண்ணக்கூடுமோ வனாந்தரத்தில் அப்படின்னு காடகரி அள்ளி விட்டார். போ, சாப்பிட்றவங்களாம் செத்தான் பாதி பேர். அது மட்டும் இல்லை, எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு கதாபாத்திரத்தோடு முடிக்கிறேன். ஆதியாகமம் 39:9 வாலிபர்களுக்காக ஒரு முக்கியமான செய்தி. 39:9 என்ன வாசிங்க? ஆதியாகமம். இந்த வீட்டிலே என்னிலும் பெரியவன் இல்லை, நீர் அவனுடைய மனைவியா இருந்தபடியால் உன்னை தவிர வேற ஒன்றையும் எனக்கு என்ன செய்யல, விலக்கி வைக்கவில்லை. இப்படி இருக்க இத்தனை பெரிய பொல்லாங்குக்கு உடன்பட்டு தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்வது எப்படி? நான் தேவனுக்கு விரோதமாய் நான் வாழ மாட்டேன், நான் பாவம் செய்ய மாட்டேன். வாலிபர்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம், இன்னைக்கு இந்த வாலிப பிரயாயத்திலே பிசாசானவன் உங்களை அடிக்கிற ஒரு காலம், இச்சைக்குள்ளாக உங்களை மூழ்கடிக்க போகிற ஒரு காலம் இது. அதில் வெற்றி பெற வேண்டுமானால் இந்த யோசேப்பு உங்களுக்கு முன் உதாரணமாக இருக்க வேண்டும். உங்களை விட சின்ன பையன், இங்க இருக்கிற வாலிபர்களை விட சின்ன பையன் யோசேப்பு. மனசுல வச்சுக்கோங்க. எப்போ இந்த சம்பவம் நடந்துச்சுன்னு தெரியாது, ஆனா சிறைச்சாலைக்கு எத்தனை வருஷம் உள்ள இருந்தாலும் தெரியாது. ஆனாலும் சிறிய வயதான அந்த யோசேப்பு உடைய வாழ்க்கையில நான் தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்ய மாட்டேன் என்று சொன்னான். இன்னைக்கு பெரியவர்களாக இருக்கிற நீங்களும் நானும் தேவனுக்கு விரோதமாய் பேசவும் கூடாது, தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்யவும் கூடாது. 5 குற்றச்சாட்டு என்னலாம் ஆண்டவர் நேசிக்கிறேன்னு சொன்னதுக்கு இவங்க எதிர்த்து கேள்வி கேட்டதுக்கு 5 குற்றச்சாட்டை ஆண்டவர் இந்த மல்கியா புஸ்தகத்தின் மூலமாக நமக்கு முன்னாடி வைக்கிறார். முதல்ல என்னது? என் நாமத்தை என்ன பண்றீங்க? செட்டப் பண்றீங்க. இரண்டாவது, என்னை நீங்க வருத்தப்படுத்துறீங்க வார்த்தையினால. அடுத்து, நீங்க என்னுடைய கட்டளைகளை கை கொள்ளாம விலகி போயிட்டீங்க. அடுத்த ஒரு 4வது குற்றச்சாட்டு, நீங்க என்ன வஞ்சிச்சீங்க. 5, எனக்கு விரோதமாய் பேசின பேச்சுக்கள் எனக்கு கடினமாக இருக்கிறது என்று சொன்னால் 5 குற்றச்சாட்டுகள்ல இந்த 5 குற்றச்சாட்டு நம்ம மேல தான் விழுந்து இருக்கு. உடனே ஆண்டவர்கிட்ட நம்ம சொல்ல வேண்டிய ஒரு விஷயம், ஆண்டவரே நான் உங்களை அசட்டை பண்ண மாட்டேன், உங்களை வருத்தப்படுத்த மாட்டேன், உங்களை வஞ்சிக்க மாட்டேன் ஆண்டவரே, உங்களுக்கு விரோதமாய் நான் பேச மாட்டேன் ஆண்டவரே, என்னை ஒரு வீசை மன்னித்து என்னை ஏற்றுக்கொள்ளுங்க ஆண்டவரே, நீங்க உண்மையாகவே என்னை நேசிக்கிறீங்கப்பா, நேசிக்கிற தேவன் நீர், அநாதி சிநேகத்தால் என்னை நேசிச்சீங்க ஆண்டவரே, உங்களுக்கு நன்றி அப்பா என்று சொல்லி ஆண்டவருடைய பாதத்தில் நாம் விழுவோம். ஆண்டவர் நம்மை உயர்த்த வல்லவராக இருக்கிறார். மல்கியா மூலமாக இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சொன்ன அதே ஆண்டவர் இன்றைக்கு இந்த அடியின் மூலமாக, இந்த வேதத்தின் மூலமாக ஆண்டவர் அற்புதமான செய்தியை நம்ம கொடுத்திருக்கிறார். ஒருவேளை இந்த 5 விஷயத்தில் நீங்க ஆண்டவரை கஷ்டப்படுத்திருந்தீங்கன்னா, இன்னும் பண்ண மாட்டேன் ஆண்டவரை மட்டும் சொன்னா போதும், உங்க வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை பெற்றுக்கொள்ள முடியும். வாலிபர்கள் சொல்ல வேண்டியது, தேவனுக்கு விரோதமாய் நான் பாவம் செய்ய மாட்டேன் என்று சொல்லி, அவருடைய கண்கள் என்னை பார்த்து கொண்டிருக்கிறது என்று சொல்லி வைராக்கியமாக உங்க வாலிப பிரயாயத்தை ஆண்டவருக்காக கொடுங்க. அசுத்தத்துக்காக அல்ல, விரோதமான காரியத்துக்காக அல்ல, ஆண்டவருக்காக கொடுப்போம். ஆண்டவர் நம்மை நேசிக்கிறார். அவர் இன்றும் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். உங்களை அதிகமாய் நேசிக்கிறார். அந்த நேசருக்காக உங்க வாழ்க்கையை தத்தம் செய்யுங்கள். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.